நான் உங்க வீட்டுக்கு வரும்போது உங்க அம்மா எங்கன்னு இருப்பாங்க? எங்க அம்மா மேல. அவங்க அம்மா என்கிட்ட இருப்பாங்கடா. அவங்க அம்மாட்ட நீங்க இருந்தீங்கன்னா எனக்கு நீங்க மாமா மாமா. மாமா உங்க மகளை நான் மனப்பூர்வமா ஏதாவது செய்யறேன். நீ சத்த உள்ள வாய். இல்ல நீ உள்ள வா, நீ உள்ள வா. தங்கமே வா. நீ தான் பசுமாடு. என்ன பண்ற என்ன பண்ற? உரி உரு நீ ஏன் சொன்ன? மாடு தம்பி மாடு தவற மாதிரி இல்ல, வேற மாடு அவுத்து விடுவான். என்னையா சொல்ற? உன்னை வேற மாதிரி சொல்றேன். சரியா நான் என்னையார உங்க வீட்டுக்கு வரேன். நைட் 12 மணிக்கு மேல. 12 மணிக்கு வரணும், 12:45 வா. ஏன் அது வரைக்கும் நான் இருப்பேன். நீங்க இங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க? மில்லு வேலைக்கு போறதுக்கு யாக வளர்ப்பேன்ல. எதுக்குங்க? மாப்பிள்ளை வருவார்ல வீட்டுக்கு, அதுக்காக அந்த யாக வளர்த்து மதுரை கருக்கு. அது மட்டும் பண்ணாதீங்க. 10 ரூபாய்க்கு சூட கட்டிய வாங்கி அதை தலையில வச்சு கொளுத்தி விட்டுருங்க. வேலை முடிஞ்சு வச்சு. நீ பேசும்போது உன் வாய் பண்ணி சூத்து மாதிரியே. வாயை பாரு, சிட்டி குருவிட்டு இது மாதிரியே இருக்கு. வாய் யார் வாயை யார்? என்னதான் வந்தாலும் உன் மேல உசுரா இருப்பேன். இங்கே வாடா அண்ணே. இனிமேல் இதுல நீ தலையிடாதனே, நான் வேற மாதிரி சொல்ல போறேன். நான் எப்பயுமே தலைய விட மாட்டேன். தலைய விட்டா போகுமா தம்பி? முதலருக்கு வரும்போது மத்த ஆளுங்க மாதிரி பாலத்தோட வர மாட்டேன். முள்ள வெட்டிட்டு வருவேன். முதல்ல இருக்கும்போது பழத்தை வாங்கிட்டு வராத. போய் தாயலோடியில் 2-3 கருவாடு வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வந்து கருவாடு வாங்கிட்டு முதல்ல ஒரு அன்னைக்கு அப்படியே எடுத்து எடுத்து காய வச்சா விடிய காஞ்சிரும் கருவாடு. காலையில இந்த இடத்துக்கு தந்தை கொண்டு போயிரு. ஏசி போட்டு காய வைக்கணுமா, ஏசி ஆஃப் பண்ணி காய வைக்கணுமா? ஐஸ் கட்டி வச்சு காய வை, குளுக்குள்ளுன்னு இருக்கும். நீ இதுக்கு ஏமாந்து போயிரு. அவனை நம்புனா போ, உன் பொழப்பு இப்படி போகணும். ஓசு